ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் நான் வந்துட்டு 10 இருக்குது பாருங்கள். இந்த 10 வந்துட்டு நம்ம ஈஸியாக நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது லேடிஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்லேயே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 10 பாருங்கள்: டியூஷன், டெய்லரிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், சாரீ குச்சு, அசைன்மெண்ட் ரைட்டிங், ஃப்ளவர்ஸ், குக்கிங், மசாலா பேக்கிங், அயர்னிங், ஸ்ப்ரவுட்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டியூஷன் வந்துட்டு நம்ம ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு வீட்லேயே நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ நார்மலாக எல்லோரும் எவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறாங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக வாங்குங்க. அப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு 5 பேர் வராங்கன்னா நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறோம் மற்ற டியூஷன் விடையான்னு சொல்லும்போது இன்னொரு கொஞ்சம் பேர் அப்படி இப்படி எல்லாருமே சேருவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போல்லாம் சில இடத்துல வந்துட்டு ப்ரீகேஜியை வந்துட்டு சேர்க்காம டியூஷனுக்கே அனுப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு 3.5 4 இயர்ஸ் பசங்களுக்கும் நம்ம வந்துட்டு கிளாஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைலரிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாமே ஆரி ஒர்க்கு, இந்த பேட்ச் ஒர்க்கு எல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணாமல் அமௌண்ட் இருக்குது எனக்கு கற்றுக்கிறது இருந்தால் ட்ரை பண்ணுங்க. ஆனால் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அமௌண்ட்டு எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னும்போது சின்னதாக ஒரு கிளாஸோ இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த ட்ரெஸ்க்கு ஸ்லீவ்ஸ் வைக்கிறது, ஸ்டிச்சஸ் போடுறது, சாரீக்கு ஃபால்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்காக செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு நமக்கு 50 to 100 கிடைக்கும். நான் இப்போ சொல்கிற இந்த 10மே வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 50,000 30,000 சில பேர் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் இது கிடையாது. மாதத்துக்கு நமக்கு ஒரு 5,000 இருந்து ஒரு 10,000க்குள்ளே 3,000 கூட வரலாம். ஸோ நம்ம ஒரு செலவுக்கு நமக்கு இருக்கும் இல்லைங்களா, சின்ன சின்ன ஒரு மளிகை செலவுக்கோ ஏதோ ஒரு செலவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுங்க. சில பேருக்கு வந்துட்டு சின்ன சின்ன ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்துட்டு இப்போ வளையல் வந்துட்டு கண்ணாடி வளையல் இருக்கும், அது மேலே வந்துட்டு த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த வளையல் செய்கிறது. நெக்ஸ்ட்டு கம்மல், டெரக்கோட்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மண்ணில் அதை செய்யலாம். இல்லைன்னா வந்துட்டு சின்ன ஹேண்ட்பேக் மேலே வந்துட்டு இந்த கிளாத்லேயே பேக் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், எடுத்த உடனே நிறைய அமௌண்ட்டாக இல்லாமல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாரீ குச்சு வந்துட்டு நம்ம இது வந்துட்டு நமக்கு கிளாஸ்க்கு போக கூட தேவையில்லைங்க. யூடியூப்லேயே நிறைய வந்துட்டு இது வீடியோஸ் எல்லாம் இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ சாரீ குச்சும் நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அசைன்மெண்ட் ரைட்டிங். நிறைய பேருக்கு வந்துட்டு ரைட்டிங் வந்துட்டு ட்ராயிங் சரியாக வராது. இப்போ பிஎட் இந்த மாதிரியெல்லாம் கோர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ரைட்டிங் ஒர்க்கு நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி எழுதி கொடுத்தா இந்த பேஜுக்கு இவ்வளோ பைசான்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளவர்ஸ், பூ கட்டுறதுங்க. பூ வந்துட்டு இப்போ மல்லிகைப்பூ இந்த மாதிரிலாம் கட்டும் இல்லைங்களா, அது ஃபாஸ்ட்டாக கட்ட வந்துச்சுன்னா ஒரு முழம் கட்டினா எவ்வளோ ப்ரைஸுன்ட்டு பூ கட்டி நம்ம எர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து குக்கிங் வந்துட்டு மெயினாக வந்து நம்ம நார்மலாக வந்து இப்போ ஒரு ஹாஸ்டல் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா நம்ம வந்து சமைச்சு கொடுக்கறது, இல்லைன்னா வந்துட்டு குழம்பு மட்டும் கரீஸ் டைப் இருக்கு இல்லைங்களா, வீட்லேயே செஞ்சு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறதோ, இந்த மாதிரி. சில பேருக்கு வந்துட்டு சமையல் இந்த நான்வெஜ் மட்டும் செஞ்சுட்டு ஒரு சின்ன சின்ன ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு அந்த மாதிரி வந்துட்டு கேட்டு நீங்கள் நல்லா குக் பண்ணுறதா இருந்தால் அதை ட்ரை பண்ணலாம். மசாலா பேக்கிங், இட்லி பொடி, காரப்பொடி, இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பேக்கெட்ஸ் மாதிரி 50 கிராம்ஸு 100 கிராம்ஸு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஐரன் பண்ணுறதுங்க. ஐரன் வந்துட்டு நார்மலாக நம்ம வந்துட்டு வெளியில் வந்துட்டு சில பேர் இப்போ ஒரு ஷர்ட்டு ஒரு சாரீக்கு ஒரு 30 ருபீஸ்ன்னா நம்ம ஒரு 20 ருபீஸ்க்கே நல்லா அயர்ன் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் அதை பண்ணலாம். இல்லைன்னா நம்மளே வெளியில் கொடுக்குறோன்னா நம்மளே ட்ரை பண்ணி நம்ம வீட்டில் வந்துட்டு நம்மளே அயர்ன் பண்ணாலும்
அந்த அமௌண்ட்டும் நமக்கு ரெடியூஸ் ஆகும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரவுட்ஸ்னால் இந்த முளை கட்டிய தானியம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு பண்ணிவிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டோ அந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நிறைய வந்து இங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. சிலது 1-2 மட்டும்தான் நம்ம கொஞ்சம் அமௌண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அசைன்மெண்ட் ஒர்க், டியூஷன், நெக்ஸ்ட்டு டைலரிங்கோ, நெக்ஸ்ட்டு இதுக்கெல்லாம் இப்போ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு சாரீ குச்சிக்காச்சும் கொஞ்சம் அமௌண்ட் நம்ம வச்சு பண்ணணும். ஆனால் டியூஷனு, டைலரிங்கு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அசைன்மெண்ட் ஒர்க்கு, ஃப்ளவர்ஸ் கட்டுறது, நெக்ஸ்ட்டு இந்த ஐரன் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு ஒரு காஸ்ட் எதுவும் கிடையாது. நம்மளுடைய டைம் டேக் பண்ணி நம்மளாக செஞ்சு ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த 10 உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம், இதில் சில தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.